ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவசாடி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 7. அத்தியாயத்தின் தலைப்பு பூரணத்தின் ஞானம். பதம் 16. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு: பாரதர்களில் சிறந்தவனே, 4 விதமான நல்லோர் எனக்கு தொண்டு புரிகின்றனர். உயர்வுற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், பூரணத்தின் அறிவை தேடுவோர் என்பவர் அவர்கள். பொருளுரை: துஷ்டர்களுக்கு எதிர்மாறான நல்லோர் அறநெறிகளை பின்பற்றுவோர் சுக்ருதினர் என்று அழைக்கப்படுகின்றனர். சாஸ்திரங்களின் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியும் இவர்கள் நீதி மற்றும் சமூக சட்டங்களை கடைபிடித்து பெரும்பாலும் முழுமுதற் கடவுளுக்கு பக்தி செய்பவர்கள் ஆவர். இவர்களில் 4 வகையினர் உண்டு. துயரத்தில் இருப்போர், பணத்தை விரும்புவோர், கேள்வி உடையோர், பூரண உண்மையின் அறிவை தேடுவோர். பல்வேறு சூழ்நிலைகளின் காரணத்தினால் இத்தகையோர் முழுமுதற் கடவுளுக்கு பக்தி தொண்டாற்ற வருகின்றனர். தங்களது பக்தி தொண்டின் மூலம் சில விருப்பங்களை பூர்த்தி செய்ய விரும்புவதால் இவர்கள் தூய பக்தர்கள் அல்ல. தூய பக்தி தொண்டு ஜடலாபத்திற்கான எவ்வித ஆசைகளும் இல்லாதது. பக்தி ரசாமிர்த சிந்து 1:11 தூய பக்தியினை பின்வருமாறு விவரிக்கின்றது. பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சாதகமான முறையில் எவ்வித லாபத்தையும் எதிர்பார்க்காமல் பலநோக்கு செயல்கள், தத்துவ கற்பனைகள் ஏதுமின்றி திவ்யமான அன்புடன் தொண்டாற்ற வேண்டும். இதுவே தூய பக்தி தொண்டு எனப்படுகிறது. பக்தி தொண்டிற்காக முழுமுதற் கடவுளை அணுகும் இத்தகு 4 வித நபர்கள் தூய பக்தர்களின் உறவினால் தூய்மையடைந்து தாங்களும் தூய பக்தர்களாகி விடுகின்றனர். ஆனால் துஷ்டர்களை பொறுத்தவரையில் பக்தி தொண்டு அவர்களுக்கு மிகவும் கடினமானது. ஏனெனில் அவர்களது வாழ்க்கை ஆன்மீக நோக்கங்கள் அற்றதும் நெறியற்றதும் சுயநலம் மிக்கதும் ஆகும். ஆனால் அவர்களில் சிலரும் கூட தூய பக்தரது உறவை பெறும் நல்வாய்ப்பை பெற்றால் தூய பக்தராகிவிட முடியும். பலநோக்கு செயல்களில் எப்போதும் மும்முரமாக இருப்போர் ஜட வாழ்வில் துன்பங்களை அடையும் பொழுது கடவுளிடம் வருகின்றனர். அச்சமயத்தில் தூய பக்தருடன் தொடர்பு கொள்வதன் மூலம் இவர்களும் இறைவனின் பக்தர்கள் ஆகின்றனர். சில சமயங்களில் வாழ்வின் விருப்புற்றவர்கள் தூய பக்தருடன் உறவு கொண்டு கடவுளை பற்றி அறிவதில் ஆர்வம் கொள்கின்றனர். அதுபோல வரட்டு தத்துவவாதிகளும் தங்களது எல்லா அறிவு துறைகளிலும் வெறுப்புற்று சில சமயங்களில் கடவுளை பற்றி அறிய விரும்பி பக்தியுடன் தொண்டாற்றுவதற்காக முழுமுதற் கடவுளை வந்தடைகின்றனர். முழுமுதற் கடவுள் அல்லது அவரது தூய பக்தரின் கருணையினால் அருவ பிரம்மன் மற்றும் உள்ளத்தில் உறையும் பரமாத்மாவை பற்றிய ஞானத்தை கடந்து கடவுள் ஒரு நபர் என்ற கருத்திற்கு இவர்கள் உயர்வு பெறுகின்றனர். துன்பமுற்றவர், கேள்வியாளர், அறிவை தேடுவோர், செல்வத்தை வேண்டுவோர் ஆகிய 4வரும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் ஜடலாபத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதை முழுமையாக புரிந்து கொண்ட பின் தூய பக்தர்கள் ஆகின்றனர். இத்தகைய தூய நிலையை அடையாமல் பகவானது திவ்யமான தொண்டில் ஈடுபட்டிருக்கும் பக்தர்கள் பலநோக்கு செயல்கள், பௌதிக அறிவை தேடும் எண்ணம் போன்றவற்றினால் கலங்கத்துடன் வாழ்கின்றனர். எனவே தூய பக்தி தொண்டினை அடைவதற்கு முன் இந்த நிலைகளை எல்லாம் கடந்தாக வேண்டும். பதம் 17. மொழிபெயர்ப்பு: இவர்களில் முழு ஞானத்துடன் எப்போதும் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே சிறந்தவன். ஏனெனில் நான் அவனுக்கு மிகவும் பிரியமானவன்.
அவனும் எனக்கு மிகவும் பிரியமானவன். பொருளுரை: துயரத்தில் உள்ளோர், கேள்வி உடையோர், வறுமையால் வாடுவோர், பரம ஞானத்தை தேடுபவர் என அனைவருமே ஜட விருப்பங்களின் எல்லா கலங்கங்களிலிருந்தும் விடுபட்டு தூய பக்தர் ஆகலாம். ஆயினும் அவர்களில் எல்லா பௌதிக ஆசைகளிலிருந்து விடுபட்டு பூரண உண்மையை அறிந்தவர் உண்மையிலேயே தூய பக்தன் ஆகிறான். 4 வகையான மனிதரில் பூரண ஞானத்துடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே சிறந்தவன் என்று பகவான் கூறுகிறார். ஞானத்தை தேடும்போது நான் எனது பௌதிக உடலிலிருந்து வேறுபட்டவன் என்பதை ஒருவன் உணர்கிறான். அவன் மேலும் முன்னேறும் போது அருவ பிரம்மனையும் பரமாத்மாவையும் பற்றிய ஞானத்தை அடைகிறான். அவன் முழுமையாக தூய்மை அடையும் போது கடவுளுக்கு நித்திய தொண்டாற்றுவதே தனது உண்மையான ஸ்வரூப நிலை என்பதை அறிகிறான். கேள்வியுடையோன், துன்பத்தில் உள்ளவன், ஜட வசதிகளை அதிகரிக்க விரும்புபவன், ஞானமுடையவன் என அனைவருமே தூய பக்தர்களின் உறவினால் தூய்மை அடைய முடியும். ஆனால் ஆரம்ப நிலையில் முழுமுதற் கடவுளை பற்றிய பூரண ஞானத்துடன் பக்தி தொண்டினை செயலாற்றுபவன் பகவானுக்கு மிகவும் பிரியமானவன். பரமபுருஷ பகவானின் திவ்ய நிலையை பற்றிய தூய ஞானத்தை அடைந்தவன் ஜட கலங்கங்கள் ஏதும் தொட முடியாதபடி பக்தி தொண்டினால் பாதுகாக்கப்படுகிறான். பதம் 18. மொழிபெயர்ப்பு: இந்த பக்தர்கள் அனைவருமே சந்தேகமின்றி உத்தமர்கள்தான். ஆயினும் என்னை பற்றிய ஞானத்தில் நிலை பெற்றுள்ளவனை நான் என்னைப் போலவே கருதுகிறேன். அவன் எனது உன்னத தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் மிக உயர்ந்த பக்குவ இலக்கான என்னை அவன் அடைவது உறுதி. பொருளுரை: அறிவிற்குன்றிய பக்தர்கள் பகவானுக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அனைவரும் உத்தமர்களே என்று குறிப்பிடுகிறார் பகவான். ஏனெனில் எந்த நோக்கமாக இருந்தாலும் பகவானிடம் வருபவர்கள் அனைவருமே மகாத்மா அல்லது மிகச்சிறந்த ஆத்மா என்று அழைக்கப்படுகின்றனர். பக்தி தொண்டின் மூலம் சில பலன்களை விரும்பும் பக்தர்களையும் பகவான் ஏற்றுக்கொள்கிறார். ஏனெனில் அங்கும் அன்பு பரிமாற்றம் இருக்கின்றது. அவர்கள் இறைவனிடம் சில பௌதிக லாபங்களை பாசத்துடன் வேண்டுகின்றனர். அப்பலன்களை அடைவதால் திருப்தியுற்று பக்தி தொண்டில் மென்மேலும் முன்னேறுகின்றனர். இருப்பினும் பூரண ஞானத்துடன் இருக்கும் பக்தன் இறைவனுக்கு மிகவும் பிரியமானவனாக கருதப்படுகிறான். ஏனெனில் அவனது ஒரே நோக்கம் அன்புடனும் பக்தியுடனும் இறைவனுக்கு சேவை செய்வது மட்டுமே. அத்தகைய பக்தனால் இறைவனின் தொடர்பின்றி அல்லது சேவையின்றி ஒரு நொடியும் வாழ இயலாது. அதுபோலவே பரமபுருஷரும் தனது பக்தர்களின் மீது மிகவும் பிரியமுடையவர். அவரை பக்தரிடமிருந்து பிரிக்க முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் 9.4.68 இறைவன் கூறுகின்றார்: பக்தர்கள் எப்போதும் எனது இதயத்தில் உள்ளனர். நான் எப்போதும் பக்தர்களின் இதயத்தில் உள்ளேன். பக்தனுக்கு என்னை தவிர வேறு எதுவும் தெரியாது. நானும் பக்தனை மறக்க முடியாது. எனக்கும் தூய பக்தர்களுக்கும் இடையே நெருங்கிய உறவு உண்டு. முழு அறிவுடன் விளங்கும் தூய பக்தர்கள் ஒருபோதும் ஆன்மீகத்தை விட்டு விலகுவதில்லை. எனவே அவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். பதம் 19. மொழிபெயர்ப்பு: பற்பல பிறவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடையவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகிறான். அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன். பொருளுரை: உயிர்வாழி வேத சடங்குகளையும் பக்தி தொண்டையும் செயலாற்றும் போது ஆன்மீக தன்னுணர்வின் இறுதி குறிக்கோள் பரமபுருஷ பகவானே என்னும் தூய்மையான திவ்ய ஞானத்தினை பற்பல பிறவிகளை கடந்த பின் அடைய முடியும். ஆன்மீக உணர்வின் ஆரம்ப நிலையில் லௌகிக பற்றை ஒருவன் துறக்க முயன்று கொண்டிருக்கும் போது அருவவாத கொள்கையின் மீது சற்று பற்றுதல் கொள்ளலாம். ஆனால் மென்மேலும் முன்னேற்றமடையும் போது ஆன்மீக வாழ்விலும் செயல்கள் உள்ளன என்றும் அச்செயல்களே பக்தி தொண்டு எனப்படுகிறது என்றும் அவன் புரிந்து கொள்ள முடியும்.
அவ்வாறு உணர்ந்த பின்னர் அவன் பரமபுருஷ பகவானிடம் பற்றுதல் கொண்டு அவரிடம் சரணடைகிறான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையே எல்லாம், அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணம், அவரின்றி இந்த ஜடத்தோற்றம் செயல்படாது என்பனவற்றை அச்சமயத்தில் அவனால் புரிந்து கொள்ள முடியும். ஆன்மீக உலகிலுள்ள பல்வேறு வகையான குணம், ரூபம் போன்றவற்றின் தெரிந்த பிரதிபலிப்பே இந்த ஜட உலகம் என்பதையும், ஒவ்வொரு பொருளும் பரமபுருஷரான கிருஷ்ணருடன் தொடர்புடையது என்பதையும் அவன் உணர்கிறான். இவ்விதமாக அனைத்தையும் வாசுதேவரான ஸ்ரீ கிருஷ்ணரின் உறவிலேயே எண்ணுகிறான். வாசுதேவரை பற்றிய இத்தகைய பரந்த கண்ணோட்டம் பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரை உன்னத குறிக்கோளாக ஏற்று அவரிடம் சரணடைவதை துரிதப்படுத்துகிறது. இவ்வாறு சரணடைந்த மகாத்மாக்கள் மிகவும் அரிதானவர்கள். இந்த பதம் ஸ்வேதாஸ்வதார உபனிஷத்தின் 3வது அத்தியாயத்தில் பதம் 14, 15 மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. சாந்தோக்கிய உபநிஷத்தில் 5:1-15 கூறப்பட்டுள்ளது. ஓர் உயிர்வாளியின் உடலில் பேசுவதற்கான சக்தியோ, பார்ப்பதற்கான சக்தியோ, கேட்பதற்கான சக்தியோ, நினைப்பதற்கான சக்தியோ முக்கியமல்ல. எல்லா செயல்களுக்கும் மையமாக விளங்கும் பிராணனே முக்கியம். அதுபோலவே வாசுதேவரான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்திலும் இருக்கும் முக்கிய பொருள். பேசுவதற்கு, பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, மனதின் செயல்களுக்கு என இவ்வுடலில் பற்பல சக்திகள் உள்ளன. ஆனால் பரமபுருஷரின் தொடர்பு இல்லாவிடில் இவை முக்கியத்துவமற்றவை. எங்கும் நிறைந்து எல்லாமாக விளங்குவதால் பக்தர்கள் வாசுதேவரிடம் முழு அறிவுடன் சரணடைகின்றனர். பகவத்கீதை 7:17, 11:40 ஆகியவற்றில் ஒப்பிட்டு பார்க்க. श्री श्रीमद् भगवद गीता की जय, श्री प्रभुपाद की जय, गौर प्रेमानंदे, हरे हरि बोल।